ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயிலோத்து கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இதை அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிடவே வேண்டாம்னு நினச்சிட்ருப்போம். பட் இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னொரு பிளேட் சேர்த்தியே சாப்பிடுவோம். இப்போ அந்த குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 8 பல்லு பூண்டு தோலோடவே தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் வந்தால் போதும். இப்போ அது கூட பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். புளி வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, புளி வந்து ஒரு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சிருக்கு. இப்போ பாருங்க, புளி நல்லா திக்காகி பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த புளி குழம்புக்கு தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. நமக்கு வந்து புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி வந்து ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதனால ஒரு கொதி வந்தாவே இந்த குழம்பு வந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுடுசாதத்தோட இது வந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து 2 அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னடா பார்க்குறதுக்கு ரசம் மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இது ஒரு டைப் ஆஃப் புளிக்குழம்பு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வில்லேஜ் பக்கம்லாம் இந்த மாதிரி புளிக்குழம்பு அடிக்கடிக்கு செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த புளிக்குழம்பு ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.